Hey, what's up guys, welcome to my channel. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். Let's begin. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த பவுன்சிங் டெக்ஸ்ட் எஃபெக்டோட பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஏ மட்டும் தனியாக பவுன்ஸ் ஆகும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் லிரிக்ஸில் என்ன லெட்டர் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஆர் உங்களுக்கு என்ன லெட்டர் பவுன்ஸ் ஆகணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ லெட்டர் டைப் பண்ணுறேன். தென் சேம் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா க்ரீன் கலர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டில் இருக்கும். அதை உங்கள் லெட்டர் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மூவிங் எஃபெக்ட்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக மூவ் ஆகும். நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோட சைஸு. ஸோ கரெக்டாக கொஞ்சம் தள்ளி நீங்கள் புதுசாக ஆட் பண்ண அந்த லெட்டர் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எந்த சைஸில் இருக்கோ அதே டெக்ஸ்ட்டுக்கு உங்களோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ லெட்டருக்கு நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்கலாம். ஜஸ்ட் அந்த லெட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை மேலே மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 14 செகண்ட்ஸ் தள்ளி நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 15 செகண்ட்ஸாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் அந்த மாதிரி கணக்கு கிடையாது. அதை விட முன்ன இல்லை பின்ன அது மாதிரியே நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணாலே போதும். செகண்டாக உங்களோட கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறமா சென்டராக மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி உங்களோட தேர்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே பவுன்ஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டராகவோ இல்லை சென்டருக்கு கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு தடவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஈஸிங் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேம்க்கு மிடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் கர்வ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஈஸிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஃபஸ்ட்டு கீழே ட்ராக் பண்ணிக்கணும். தென் 2 and 3 கீ ஃப்ரேம்க்கு சென்டராக ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே ட்ராக் பண்ணிக்கணும். தென் 3 and 4th கீ ஃப்ரேம் சென்டராக ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே ட்ராக் பண்ணிக்கணும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட்டுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கலர்ஸ் அண்ட் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒயிட் கலராக இருக்கிறத எல்லோ கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பவுன்சிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தென் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அதர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70, 75 அது மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 85 அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் கிளியராக தெரியறதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். தென் இப்போ எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம முன்னாடியே பண்ணியிருப்போம், ஸோ அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஆர்பிஎம் 0க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ண மாதிரி தான், பட் நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஏற்கனவே ஆட் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே உங்களோட தேர்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 4th கீ ஃப்ரேம் நம்ம எங்கே முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துலேயே ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 48 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட 5th கீ ஃப்ரேம் நம்ம ஏற்கனவே எங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆர்பிஎம்மை 92க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொட்டேட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற நம்பர் கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொட்டேட் வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்பின் எஃபெக்ட் அவ்வளோதான். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்பிஎம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஈஸிங் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான். ஸோ ஈஸிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக வந்து கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுன்சிங் எஃபெக்ட் வந்து ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணாலே போதும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே வரும். ரொம்ப ஈஸி தான், பட் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்களா அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எந்த லெட்டருக்கு வந்து செகண்டாக எடிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லெட்டரை மட்டும் இரேஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டுருங்க. பிகாஸ் நம்ம வந்து செகண்டாக அந்த லெட்டரை வந்து எடிட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணியிருப்பீங்களே அந்த லெட்டரை நீங்கள் எங்கே ஸ்பேஸ் விட்டிங்களோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பவுன்சிங் வந்து இன்னும் வந்து கிளியராக கொஞ்சம் தெரியும். அண்ட் இப்போ கரெக்டாக வருதான்னு செக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இன்னொரு லெட்டர் வந்து ஏன்னு இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக இரேஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு செகண்டாக ஏ லெட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏ லெட்டர் மட்டும் டூப்ளிகேட் ஆகிருக்கும். ஸோ வந்து அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களோ அங்கே கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கீழேயோ இல்லை கொஞ்சம் மேலேயோ அது மாதிரி லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செகண்டாக டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பின் நீங்கள் ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்பீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ 4th கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 48 இருக்கும், அதை ஒரு 35, 38 அது மாதிரி லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ 5th கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு ஒரு 150, 154 அது மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ வந்து ஸ்பின்னை வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணனா இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 80க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஒப்பாசிட்டிலாம் கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், இல்லை நம்ம டெக்ஸ்ட்டு வந்து தனியாக ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுறங்க. அண்ட் தென் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இங்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் வந்து அதிகமாகோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கலர் டைலாக் பாக்ஸில் வந்து ஆட் ஆகிடும். ஆனால் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செகண்டாக வந்து இங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா அதை அப்படியே வந்து ட்ராக் பண்ணி லைட் ஆக்கிக்கோங்க. அண்ட் தென் சைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 80 அது மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஆல்ஃபா வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 92 அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம இதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டெக்ஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் தென் இப்போது நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஐக்கான்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஹேங் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்களே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ஆட் பண்ண சாங்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டியூரேஷன் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அங்கே ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்கள் சைஸ்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்எம்எல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெலகிராம் லிங்க்கும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோவும் அது கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கும், அது அப்படியே வந்து மேலே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு தடவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ ஏ லெட்டரை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே 2 டூப்ளிகேட் பண்ணியிருப்பீங்க, அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ஏ லெட்டரை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ மெயின் லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து ஏ லெட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்கள் மெயின் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லெட்டர் வந்து பவுன்ஸ் ஆகணுமோ அந்த லெட்டருக்கு மட்டும் கரெக்டாக ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு 2 லெட்டர்ஸ் மட்டும் தான் பவுன்ஸ் ஆகிற மாதிரி நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இது மாதிரி நீங்கள் 3, 4 அந்த மாதிரி லெட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் அங்கே போய்ட்டு உங்கள் ஏற்கனவே ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த லெட்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லைக்வைஸ் இதே மாதிரி உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டூப்ளிகேட் பண்ணிட்டு டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டாலே போதும். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் தென் எக்ஸ்எம்எல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் கூட நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக விட்டோன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ உங்களோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு பாக்ஸ் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து 10க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பவுன்சிங் எஃபெக்ட்லாம் பண்ணும்போது உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிளர்ராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் யூனிக்காக தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சேம் பிளருக்கே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஜூம் பிளருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்திங்கன்னா ஒரு 9க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வாட்டர் பேக்ரவுண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஜூம் எஃபெக்ட் நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்டாக சர்க்குலர் ரிப்பல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன் இருக்கும், அதை 5.00க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும், அதை 10க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து 2.30க்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோட் ஆகிறது வந்து லைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த பவுன்சிங் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு, பட் வந்து ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.